ஐயா கருப்பா, நீ தான் பக்கத்துணை இருந்து பாதுகாத்து வர வேணும் அப்படின்னு நாங்கள் கிளம்புன இடம் வேறு எங்கேயும் இல்லைங்க, திருச்செந்தூர். பஸ்ஸில் ஏறி தூங்கி எந்திரிச்சான்னா காலையில் கொண்டு போய் திருச்செந்தூர் கடலில் தான் நிறுத்தினார் எங்கள் டிரைவர் என்ன. அப்படியே கடல் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நாமளும் ஒரு 2 குளியில் போட்டு அப்படியே ஜம்முன்னு ரெடியாகி ஆப்போசிட்டில் கிளம்புனோம் அப்படின்னா முன்னாடி கணபதி, முருகருக்கு முன்னாடி கணபதி ஜம்முன்னு தரிசனம் கொடுத்தாரா. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சின்னு கணபதி அப்படியே வணங்கிட்டு நான் பாட்டுக்கு நடு ரோட்லேயே நின்றுட்டு இருந்தேன். தம்பி ஓரமாக போய் நின்று பாரு, வீடியோ எடு அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஸ்தவம்தான், அவர் இருக்கிறதுக்கு நாமெல்லாம் எறும்பாட்டத்தான் இருப்போம். அதனால் பட்டாட்டம் ஓரமாக போயிட்டேன். பட் அழகாக இருக்காருங்க நம்ம கணபதி கஜமுகன். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கஜமுகன் அழகோ அழகுங்க, பாருங்கள். அடுத்தது அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த வேல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. திருச்செந்தூரில் மட்டும்தான் இந்த ஒரு வடிவமைப்பில் நம்ம கோபுரத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கோபுர கலசம் எல்லாம் பார்த்த கையோடு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம முருகனை அருமையாக பக்கத்தில் இருந்தே சூப்பரான தரிசனம் கிடச்சிது. யாருக்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஜம்முன்னு தரிசனத்தை முடித்த கையோட வெளியில் வந்தோன்னா அன்னதானம் சூப்பராக இருந்ததுங்க. கோயில் கோயில் சாப்பாடு தான். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மனசு நிம்மதியாக முருகனை தரிசிச்சுட்டு டாட்டா குட் பாய் அப்படின்னு கிளம்பி ரிட்டன் ஊருக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய் பாய், நன்றி.